சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளர் வரலட்சுமி உடலுக்கு மாலை அணிவித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தமிழிசை அஞ்சலி செலுத்தியிருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதி முழுவதுமாக பரவலாக மழை பெய்த நிலையில் கண்ணகி நகர் பகுதியில் மழை பெய்ததில் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. அந்த தேங்கி நின்ற சாலையில் மேலே சென்ற மின் வயர் மூலம் கசிந்த மின் கசிவு காரணமாக அந்த வழியாக நடந்து சென்ற தூய்மை பெண் பணியாளர் வரலட்சுமி என்பவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே விழுந்து இன்று அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் வைரலாக பரவியதை தொடர்ந்து தற்போது அரசு சார்பில் அந்த பெண்ணுடைய உறவினரை சந்தித்து அவருக்கு நிதி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது பாஜக சார்பில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு வந்து வரலட்சுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது பிள்ளைகளை கட்டி அணைத்தவாறு அவர்களை ஆறுதல் கூறி, அது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கான எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள், நாங்கள் செய்கிறோம், இவருக்கு வேலை வாங்கி தருவதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றெல்லாம் அவர்களுக்கு தற்போது உறுதியளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த பெண் உயிரிழந்த அந்த சம்பவ இடத்தை அவரது வீட்டிலிருந்து நடந்து வந்து அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு தற்போது பார்வையிட்டு வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.